மரக்கடவுள் பகுதி 13. புஷ்பபுர மாளிகையின் வாயுமூலை பகுதியில்தான் பிபத்தநந்தனின் அறையும் அதனை சார்ந்த மண்டபமும் இருந்தது. அறையின் உள்ளே பிபத்தன் வெளியே புறப்படுவதற்கு ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தான். விரிஞ்சு காட்டினில் எனது குரு இருக்கிறார். உன்னை உலகம் போற்றும் சக்கரவர்த்தியாக திகழ வைப்பதற்கு ஆவணம் செய்வார். நீ ஒருமுறை அவரை தரிசிக்க வேண்டும். மிக தந்திரமாக வலையை விரித்தான் சந்தா. அப்படியா? அவரை நான் நிச்சயம் தரிசிக்க வேண்டும். எனது தங்கை ஆண்களை, குறிப்பாக என்னை ஆற்றலற்றவன் என கேலி செய்கிறாள். அது மட்டுமா, இந்த நாட்டின் மன்னனாக இருக்க நான் தகுதியற்றவன். தானே இந்த நாட்டினை ஆளப்போவதாக கூறுகிறாள். எனது ஆற்றலை அவள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணனாகிய எனக்கு அவள் உரிய மரியாதையை செலுத்த வேண்டும். உனது குருவால் இதனை செய்ய முடியுமா? பிபத்தன் கேட்டான். இது என்ன பிரம்மவித்தை? இதைவிட பெரிய காரியங்களை எல்லாம் அவர் ஆற்றுவார். அவரிடம் நீ தீட்சை பெற்றுவிட்டால் துர்தரா என்ன? உனது தந்தையாலேயே உன்னை எதிர்க்க முடியாது, சந்தா கூறினான். எப்படியாவது பிபத்த தேவனை விரிஞ்சு காட்டிற்கு அழைத்து கொண்டு வந்துவிடு என்று கௌடில்யன் இவனுக்கு கட்டளையிட்டிருந்தான். எனவேதான் மானுக்கு வலைவிருப்பது போல பிபத்தனை வசப்படுத்த சொல்வலைகளை பின்னிக் கொண்டிருந்தான் சந்தா. இதோ நான் நொடியில் தயாராகி விடுகிறேன் என்று தனது ஆடைகளை மாற்றுவதற்கு அவன் முற்பட, சந்தா அந்த அறையை விட்டு வெளியே வந்து அதன் வாயிலில் பிபத்தனுக்காக காத்திருந்தான். சரியாக அவனது காதில் நுபுரமணிகளின் கிண்கிணி ஒலி கேட்டது. துர்தராதான் தனது அண்ணனின் அறையை நாடி வந்து கொண்டிருந்தாள். சந்தா தனது தேக்கு மரத்தை போன்ற கரத்தை அறை நுழைவாயிலின் குறுக்காக வைத்தான். அறையை நெருங்கிய துர்தரா சந்தா வழியை மறித்து கொண்டு நிற்பதை கண்டதும் சினம் கொண்டாள். அவள் முகத்தில் செம்மை ஏறுவதை வியப்புடன் பார்த்து ரசிக்க துவங்கினான் இவன். அவனுக்கு இது ஒரு புதிய அனுபவம். பெண்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிட்டாதவன், அதுவும் பேரழகி ஒருவரை இவ்வளவு நெருக்கத்தில் பார்த்ததும் அவனது இதயத்தில் ஒருவித தடுமாற்றம். வழியை விடு. எனது அண்ணனுடன் நான் முக்கியமாக பேச வேண்டும். எனது பாதையை மறிப்பதற்கு நீ யார்? ஆணவம் அவளது குரலில் பெருகி ஓடியதை சந்தா லட்சியம் செய்யவில்லை. உங்களது புறாவை கொன்றுதானே உங்கள் அண்ணனின் நட்பை பெற்றேன். அவனது மெய்க்காவலன் நான். என்னை கடந்து யாரும் உள்ளே போகக்கூடாது. சந்தாவின் குரலில் கடுமையை காட்டினான். மூடனே, ஒரு இளவரசியிடம் பேசுவது எப்படி என்பதை கற்றுக்கொள். துர்தரா கூப்பாடு போட்டாள். இளவரசி என்பவர்க்கும் இங்கிதம் தேவை. ஒரு ஆண் அவன் கூட பிறந்த சகோதரனே ஆனாலும் கூட அவனது ஏகாந்தத்திற்கு பங்கம் விளைவிக்க கூடாது. இளவரசர் தனது ஆடைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களை உள்ளே அனுமதிக்க முடியாது, பிடிவாதமாக கூறினான் சந்தா. சினம் கொள்ளும்போது ஒரு பெண்ணுக்கு இன்னும் அழகு கூடுமா என்ன? துர்தராவினுள் உக்ரம் அதிகரிக்க துவங்க அவளது கண்கள் இன்னும் அதிகமாக விரிந்தன. செவிநுனிகள் துடிதுடித்தன. கோபத்தில் அவளது செவ்விழுதல்கள் கோணிய போது முதல் தடவையாக அவனுள் ஒரு கிறக்கம். துர்தரா மட்டும் இனிமையாக உரையாடினால் அவளுடன் பேசிக்கொண்டே இருக்கலாமே. இந்த பேரழகியுடன் எதற்காக குரு கௌடில்யன் பகைமை பாராட்டுகிறார்? சற்றே இவளுக்கு அறிவிப்படம் புகட்டிவிட்டால் போதுமே, பணிவுடன் நடந்து கொள்வாளே. சந்தா தன்னையே வெறுத்து பார்ப்பதை கண்டதும் மேலும் ஆவேசம் அடைந்தாள் துர்தரா. ஒரு இளவரசியை அப்படி வெறுத்து பார்க்காதே. காட்டுவாசியான நீ எப்போது அரண்மனை வாழ்க்கையின் நாகரிகங்களை அறியப் போகிறாய்? காட்டில் மரம் விட்டு மரம் தாவி கொண்டிருக்க வேண்டிய ஜந்துக்கள் எல்லாம் அரண்மனையில் நடமாடினால் இப்படித்தான் நடந்து கொள்ளும். துர்தராவின் கூரிய நாக்கு அவனை விலாசி தள்ளியது. அதுவரை அவளது பேரழகால் ஈர்க்கப்பட்டு தனது குரலில் மென்மையை காட்டிக் கொண்டிருந்த சந்தா அவள் தன்னை கேவலமாக பேசுவதை கேட்டதும் தனது பொறுமையை இழந்தான். ஒரு காட்டுவாசிக்கு உரிய வீரம் அவன் உடலில் திமிரி கொண்டு எழ கோபத்துடன் அவளை நோக்கி இரு அடிகளை முன்வைத்தான். காட்டில் ஒருமுறை நான் உறங்கிக் கொண்டிருந்த போது நச்சுப்பாம்பு ஒன்று என்னை சுற்றி வளைத்தது. ஒரே கரத்தினால் அதன் வாயை நசுக்கினேன். அதன் விஷப்பல் தானாகவே உதிர்ந்து விழும் வரை அதன் வாய்ப்பகுதியை நசுக்கிக் கொண்டிருந்தேன். மீண்டும் இன்று ஒரு நாகம் நஞ்சை கக்குகின்றது. சந்தா இவ்வாறு கூறியதும் துர்தராவினால் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அருகில் இருந்த மலர்கொத்துகளை ஏந்தி நின்ற பூச்சாடி ஒன்றை கையில் எடுத்து அவனது சிரசின் மீது மோத முயன்றாள். ஆனால் அவளது கை உயர்வதற்கு உள்ளாகவே தனது இரும்பு கரத்தினால் அவளது கரத்தினை பற்ற அந்த வலிமையான பிடியால் ஏற்பட்ட வலியை பொறுக்க மாட்டாமல் அவள் கதறியபடி ஜாடியை நழுவ விட்டாள். வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்த அந்த ஜாடி உருண்டோடியது. அவர்களிடையே ஏற்பட்ட அந்த ஸ்பரிசம்
இருவரின் உடலிலும் புதிய ஒரு உணர்வை தோற்றுவித்திருந்தது. ஒரு வலிமையான ஆணின் உறுதியான கரத்தால் முதல் முறையாக தீண்டப்படுகிறாள் துர்தரா. அவளுக்கு இது ஒரு புது அனுபவத்தை தந்தது. சந்தாவும் முதல் முறையாக ஒரு இளம் குமரியின் ஸ்பரிசத்தை உணர்கிறான். அவனுக்கும் அது புது அனுபவமே. ஆனால் அந்த புதிய அனுபவத்தை ஸ்லாகிக்க முடியாமல் இருவரது மனங்களும் கோபத்தில் திளைத்திருந்தன. ஒரு ஆண் எப்போதும் ஒரு பெண்ணிடம் முழு வலிமையை காட்டுவதில்லை. இது எனது முழு வலிமை அல்ல, உன்னை துன்புறுத்தக்கூடாது என எச்சரிக்கையுடன் நான் பிடிக்கும் பிடி. இதற்கே நீ பூச்சாடியை தவறவிட்டாய். எனது முழு வலிமையையும் காட்டியிருந்தால் உனது தேகம் இந்த ஜாடியை போன்று உருண்டு ஓடியிருக்கும். மலர்கொத்துகள் சிதறியது போல உனது அழகிய முகமும் சிதறுண்டு போயிருக்கும். ஒரு ஆடவன், அதுவும் காட்டுவாசியின் கோபத்தை தூண்டாதே என்றபடி தனது பிடியை தளர்த்தினான் சந்தா. அந்த ஒரு க்ஷணத்தில் வலி பொறுக்க மாட்டாமல் கையை உதறினாள் துர்தரா. சந்தா பற்றியிருந்த கையை மற்றொரு கையால் வருடியபடி அவனை பார்க்க அவளையும் அறியாமல் அவள் கண்களில் மகிழ்ச்சி தோன்றியது. கொடூரமான பெண்களை இலக வைப்பது ஒரு ஆணின் கண்களில் தென்படும் துயரம். வலிமையான ஆண்களை இலக வைப்பது ஒரு பெண்ணின் கண்களில் தோன்றும் மகிழ்ச்சி. பேரழகியான துர்தராவின் கண்களில் முதல் முறையாக பிரதிபலித்த மகிழ்ச்சி சந்தாவை உலுக்கிவிட்டது. தனது உறுதியான கை அவளது கையை நோகடித்து விட்டது என்று அவனது உள்ளத்தில் தோன்றிவிட கௌடில்யனின் வார்த்தைகளை மறந்தான். சந்தா அவள் பெண் அல்ல, 4 வகை பெண்களில் 4வது வகையான மதன பயங்கரி. கூடிவிட்டு கூடிய ஆணையை தாக்கிக் கொள்ளும் தேல் வகையை சேர்ந்தவள். எனவே அவளை காதலிப்பது போல நீ நடிக்க வேண்டுமே தவிர அவளை உண்மையாகவே காதலித்து விடாதே. நமது சாம்ராஜ்ய கனவுகள் நாசமாகிவிடும். மீண்டும் மீண்டும் பாடம் போதித்து சந்தாவின் சிந்தையை தன் வசப்படுத்தி இருந்தான் கௌடில்யன். ஆனால் துர்தராவின் மருண்ட விழிகள் கௌடில்யனின் போதனைகளை ஒரு கணத்தில் மறக்கடிக்க செய்துவிட்டன. அறையின் கதவு திறக்க சந்தா மீண்டும் 2 அடி பின்பாக நடந்து ஒன்றுமே நடவாதது போல் முகத்தில் பணிவினை தேக்கி வைத்தான். அண்ணா, முழு மூடனா நீ? ஒரு காட்டுவாசியை மெய்காப்பாளனாக வைத்திருக்கிறாயே. அரண்மனை நாகரிகம் தெரியவில்லையே. இங்கே என்ன நடந்தது என்பதை பார். சிதறி கிடந்த மலர்கொத்துகளையும் பூச்சாடியையும் சுட்டிக்காட்டினாள் துர்தரா. விபத்தன் அவனை கேள்வியுடன் பார்க்க சந்தா அவனை பணிவுடன் நோக்கினான். இளவரசே, வருங்கால மன்னர் நீங்கள். நான் உங்கள் மெய்க்காவலன். இளவரசியார் பூஜாடியை கையில் எடுத்து உயர்த்தி பிடித்தபடி நிற்க நான் அவர் கரங்களை தாக்கக்கூடுமோ என்கிற அச்சத்தில் அவர் கையில் இருந்த ஜாடியை தட்டிவிட்டேன். அவர் உங்களுக்கு சகோதரியாக இருக்கலாம், ஆனால் நான் வருங்கால மன்னரின் மெய்க்காவலன். தாங்களே தங்கள் சகோதரியிடம் மலர் ஜாடியை தந்து தங்கள் தலையை தாக்கச் சொன்னாலும் நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன். சந்தா ஓரக்கண்ணால் துர்தராவின் முகபாவத்தை நோட்டம் விட்டபடி சொல்ல அவளுக்கு கொதிப்பு உண்டானது. மூடனே, உன்னை அந்த காட்டுவாசி வாய்ஜாலம் செய்து ஏமாற்றி விடுவான். அதனை ரசித்து கொண்டு இருக்கிறாயே, இவனை அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பு. துர்தரா அலறினாள். துர்தரா, உன் அண்ணனாக நான் இருந்தாலும் வருங்கால மன்னன் என்பதை மறந்துவிடாதே. சந்தா கூறுவது ஒரு விதத்தில் நியாயமே. தங்கையிடம் பாசத்தை காட்டுவதில் கூட ஒரு மன்னன் எச்சரிக்கையை கையாள வேண்டும் என்று சந்தா சற்று முன்தான் கூறினான். அதுவும் உன்னை போன்ற ஆற்றலும் துணிவும் புத்தி கூர்மை மிக்க தங்கையுடன் பழகும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சந்தா கூறினான். இனி நான் அவன் சொற்படித்தான் நடக்கப் போகிறேன். நீ வா சந்தா, நாம் சென்று உனது குருவை தரிசிப்போம். விபத்தன் நடக்க சந்தா துர்தராவை குறும்பு பார்வை பார்த்தான். உன்னுடைய சகோதரனை என் வசப்படுத்தி விட்டேன். அடுத்தது நீதான். உன்னையும் அடிமைப்படுத்துவேன் என்கிற செய்தியை தன் பார்வையின் மூலம் அவளுக்கு உணர்த்த கண்களின் உரையாடலை புரிந்து கொள்ளும் திறனை கொண்டிருந்த துர்தரா அவனது அந்த பார்வையை கண்டதும் முதல் முறையாக தன்னிடமே அச்சம் கொண்டாள். இந்த வனவாசியின் வலிமைக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் இவள் வசப்பட்டு அவனிடம் சரணாகதி அடைந்து விடுவாளோ? இல்லை, நிச்சயம் மாட்டாள். இவனை கொன்றாவது இவள் தனது சுய கௌரவத்தை நிலைநாட்டிக் கொள்வாள். கோபத்துடன் ஒப்பிரிகைக்கு ஓடிச் சென்றாள். அதற்கு உள்ளாக அவர்கள் இருவரும் படியிறங்கி மைதானத்திற்கு சென்று தயாராக நின்றிருந்த புறவிகளை நெருங்கிவிட்டனர். மதிகெட்டவனே, சற்றேனும் யோசித்தாயா? உடன் பிறந்த எனது பேச்சை கேட்காமல் நேற்று வரை அறிமுகம் இல்லாத ஒரு காட்டுவாசி கூறுவதை கேட்கின்றாயே. வரும் காலத்தில் மன்னன் ஆகும் ஆசை வேறா உனக்கு? இந்த காட்டுவாசியுடன் காட்டுக்கே போ, நான் நாட்டை ஆளுகிறேன் என்று உப்பரிகையில் இருந்து புறவிகளில் ஏறிக்கொண்டிருந்த அவர்களை நோக்கி அலறினாள். இளவரசே, புறப்படுங்கள், கட்டளையாக சந்தா கூற விபத்தனந்தன் மௌனமாக அங்கிருந்து புறப்பட்டான்.
துர்தரா செய்வதறியாது அவர்கள் சென்ற திக்கில் பார்த்து கொண்டு இருந்தாள். இளவரசே, பெண்களிடம் யோசனை கேட்கக்கூடாது. அப்படி கேட்டாலும் அந்த யோசனைகளை பின்பற்றக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆணின் மூளை தேங்காயின் மட்டையை போன்று உறுதியானது. பெண்களின் மூளை பலாப்பழத்தின் உள்பகுதியை போன பிசினுடன் கூடியது. தாங்கள் கூறும் யோசனையை பின்பு தாங்களே மறுத்து கூறுவார்கள். ஒரு நாழிகையில் 40 யோசனைகளை கூறிவிட்டு பிறகு மீண்டும் முதல் யோசனையே சிறந்தது என்பார்கள். இதற்கு காரணம் சகதியை போன்று அவர்களின் மூளை தளர்வு கொண்டது. எல்லாவற்றையும் கிரகித்து கொண்டு ஒரே சமயத்தில் எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கும். சந்தா கூறினான். அவர்கள் விரிஞ்சிகாட்டனை அடைந்திருந்தார்கள். நீ இதுவரை உனது தங்கையின் யோசனைகளை கேட்டு நடந்து வந்தாய் என்பதே வருங்கால மன்னரான உனக்கு இழுக்கு. தாய் தந்தை தங்கை பாசம் எல்லாம் சாமானியர்களுக்கு மட்டுமே, மன்னருக்கு அல்ல. பெற்ற மகனை தசரதன் காட்டுக்கு அனுப்பவில்லையா? அங்கே பாசம் எங்கே போனது? மனைவி மீது உள்ள நேசம்தானே நிலைத்தது. பாசம் என்று கூறிக்கொண்டு உனது தங்கையின் சேலை முந்தானையில் உன்னை நீயே முடிபோட்டு கொள்ளாதே. நாளை அவள் அரியணையில் ஏறி அமர்ந்தால் உனது பாசம் உன்னை கட்டி போட்டுவிடும். கௌடில்யன் நீண்ட உரையாடல் மூலம் விபத்தன் துர்தராவின் மீது கொண்டிருந்த பாசத்தை வற்றச் செய்து கொண்டிருந்தான். கௌடில்யனை கண்டதுமே விபத்தன் அவனை இனம் கண்டு கொண்டான். தங்களால் அவமதிக்கப்பட்டு விரட்டியடிக்கப்பட்ட வேதிய குமரன் அவன் என்பதை உணர்ந்தான். சந்தாவின் போதனையால் அவன் மீது கொண்டிருந்த கோபம் மறைந்து போய் நேசம் பிறந்திருந்தது. துர்தராவின் அழகிய வதனம் சந்தாவின் முன்பாக நிழலாடியது. எவ்வளவு அழகான பெண்! அவளது கரத்தை பற்றிய போது ஒரு பூங்குத்தை தொடுவது போன்று எவ்வளவு சுகமாக இருந்தது. நகத்தால் கிள்ளி எறிய வேண்டும் இளவரசியின் அகம்பாவத்தை எதற்காக கோடாலியினால் பிளக்க நினைக்கிறார் குரு? இந்த யோசனையின் போதே சந்தாவிற்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்தது. துர்தரா மீது அவன் மீது கொண்ட ஆர்வம் அவனுடைய கண்களிலேயே பிரதிபலித்துவிடும். அதனால் சற்றே தன்னை மிகவும் கடுமையாக காட்டிக்கொண்டான் கௌடில்யன் முன்பு. நீங்கள் சொல்வது சரிதான் குருவே. இப்போது நாங்கள் புறப்பட்டு வந்தபோது கூட நான் அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்ய போவதாக கூறினாள் துர்தரா. யார் கண்டார்கள்? உனது தந்தைக்கே அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதோ என்னவோ. நீ மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். விபத்தா, நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன். நீ இன்று முதல் உன்னை மன்னனாக நினைத்துக்கொள். நான் எனது ஆட்களுடன் அரண்மனையை முற்றுகையிடுகிறேன். நீ கடைசி தருணத்தில் உன்னை மன்னனாக அறிவித்து கொண்டு உனது தந்தையை சிறையில் அடைத்துவிடு. நான் ராஜதந்திரியாகவும் சந்தா பிரதம அமைச்சராகவும் அபேயன் தளபதியாகவும் உன்னை சுற்றியிருப்போம். நீ மகத ராஜ்யத்தை பரிபாலனம் செய்து மக்களை சுகமாக வாழ வைக்கலாம். கௌடில்யன் தூண்டிலை போட உடனே சிக்கிய மீனாக மாறினான் விபத்தன். குருவே, எனக்கு இன்னும் 20 பிராயங்களே பூர்த்தியாகவில்லை. என்னால் மன்னராக முடியுமா? விபத்தன் கேட்டான். 10 வயதிலே வேமுல மன்னரையே எனது விருப்பப்படி ஆட்டி வைத்திருக்கிறேன். அறிவுத்திறனுக்கு பிராய கணக்கு கிடையாது. தேகத்திற்கு தான் அந்த கணக்கு வழக்கெல்லாம். மன்னரை பதவி இருக்க ஆள்பலம் வேண்டாமா? அபேயன் கேட்டான். எனது அறிவு பலம் போதும் அபேயா. ஆள்பலம் எதற்கு? நீ என்ன செய்கிறாய்? விபத்தா, நாளை இரவு ஊர் அடங்கியதும் மன்னர் அறைக்கு போ. உறங்கிக் கொண்டிருக்கும் உனது தந்தையின் நெஞ்சுக்குழியில் வாளை வைத்து உன்னை மன்னராக அறிவிக்கும் சாசனத்தில் கையொப்பம் இடச் சொல். உனது பெற்றோர் மற்றும் சகோதரியை அரண்மனை காவலில் வைத்துவிட்டு அந்த சாசனத்தை என்னிடம் கொடு. மிகுதியை நான் பார்த்து கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியது அவ்வளவே. கௌடில்யன் கீழ்கண்ணால் அவனை பார்த்தான். அவ்வளவுதானா? நான் இதை செய்தால் மட்டும் போதுமா? விபத்தன் வியப்புடன் கேட்டான். இதுவே அதிகம். என்னை பொறுத்தவரை உங்கள் நாட்டு பிரதம அமைச்சர், ஜோதிடர், உன் தந்தை எவருக்குமே சிந்திக்கும் திறன் இல்லை. அரசவையில் தலை அறிவாளியாக இருந்தால் போதும். மற்றவர்கள் அறிவிலிகளாக இருக்கலாம். உங்கள் நாட்டு அமைச்சரவையில் எல்லோருமே மதிகெட்டவர்கள். கௌடில்யனின் குரலில் கோபம் கொப்பளித்தது. இது நல்ல யோசனை இளவரசே. உடனே செயலில் இறங்குங்கள், சந்தா கூறினான். கூடிய விரைவில் கத்தியின்றி இரத்தமின்றி தானநந்தாவையும் அவன் குடும்பத்தையும் பதவி இறக்கினால் நன்றாக இருக்கும். குறிப்பாக பேரழகி துர்தராவின் எழில்மேனியில் ஒரு கீறல் கூட விழக்கூடாது. அவளது கையை பற்றிய தனது கையை ஒருமுறை நோட்டம் விட்டான். எவ்வளவு மென்மையாக இருந்தால் மீண்டும் அவளை தீண்டும் பாக்கியம் கிட்டுமா? இவன் இப்படி நினைப்பது தெரிந்தால் கௌடில்யன் கடிந்து கொள்வான். இருப்பினும் துர்தராவை மறக்க முடியாமல் தவித்தான் சந்தா. நான் சொல்வதை கவனமாக கேள் விபத்தா.
நீ உனது தந்தையின் அறைக்குள் நுழைந்து எங்களை உள்ளே அனுமதித்தால் போதும். நாங்கள் சாசனத்துடன் வருகிறோம். அவனிடம் கையொப்பம் வாங்கி கொண்டு அவனை அவனது அறையிலேயே சிறை வைப்போம். அந்த சாசனத்தை பிரகடனப்படுத்தி உடனே உனது பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்வோம். எப்படியும் மக்கள் தந்தையின் மீது அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே உனது பட்டாபிஷேகத்திற்கு பெரிதாக எதிர்ப்பு கிளம்பாது. கௌடில்யன் சொல்லி முடித்தான். அவனது திட்டத்தை ஏற்றுக்கொண்டு விட்டதற்கு அடையாளமாக பிபத்தநந்தன் தலையை அசைத்தான். சரி சந்தா, நீயும் இளவரசனும் அரண்மனைக்கு திரும்புகள் என்று கௌடில்யன் கூறி முடித்திருக்க மாட்டான். சச்சக் என்ற சத்தத்தோடு ஒரு தும்பல்கள் எழ அனைவருமே திடுக்கிட்டனர். அபேயா, யாரென பார்! கௌடில்யன் உத்தரவிட சந்தாவும் அபேயனும் சுற்றி வர நரி ஒன்று செடி ஒன்றை முகர்ந்தபடி நின்று கொண்டிருந்தது. சற்றே நிம்மதியுடன் வந்த வழியே திரும்பினார்கள் இருவரும். ஒன்றுமில்லை குருவே, ஒரு குள்ளநரிதான் மோப்பம் பிடித்தபடி சென்று கொண்டிருந்தது. மறுநாள் இரவு இடையில் சொருகிய வாளோடு தனது தந்தையின் அறையை நோக்கி நடந்தான் பிபத்தநந்தன். தந்தையின் ஆட்சியின் மீது பரவலான அதிருப்தி இருப்பதை அவன் அறிந்துதான் இருந்தான். ஒருமுறை மகாபைரவர் கோவிலுக்கு சென்றபோது சிலர் ஆலயத்தின் வாயிலில் கூடி, இளவரசே, மன்னரின் கொடுங்கோலாட்சியால் அவதிப்படுகிறோம், அவரை நல்லாட்சி வழங்க சொல்லுங்கள், இல்லையேல் தாங்கள் மன்னராக பதவியேற்றுக் கொள்ளுங்கள் என்ற கூக்குரல்கள் இன்னும் அவனது செவிகளில் ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றன. பாசம், அன்பு, நேசம் எல்லாம் மன்னர் குடும்பத்திற்கு தேவையில்லாத குணங்கள் என்றெல்லாம் கௌடில்யனால் மூளை செலவை செய்யப்பட்டதில் தனது நிலை மறந்து வாளுடன் தந்தையின் அறையை நோக்கி நடக்கத் துவங்கினான். மன்னரின் பள்ளி அறை வாயிலில் 2 காவலர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இவன் வருவதைக் கண்டதும் பணிவுடன் ஒதுங்கி நிற்க பிபத்தன் அவர்களை பரிதாபமாக பார்த்தான். இன்னும் சில வினாடிகளில் இவர்கள் உயிரை இழக்கப் போகின்றனர். இவர்களை இப்போது உயிருடன் பார்க்கும் நான் அறையை விட்டு வெளியே வரும்போது பிணமாக கிடப்பார்கள். ஆட்களுடன் வரும் சந்தாவும் அபேயனும் இவர்களை கொன்று விடுவார்கள் என நினைத்தபடி அறையினுள் நுழைந்தான் பிபத்தன். அறையினுள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தனர் தானநந்தாவும் பத்மாங்கியும். அறையின் கதவை உட்புறமாக தாளிட்ட பிபத்தன் தனது வாளை உருவியபடி மன்னரை நோக்கி நடந்தான். அதன் கூர்பகுதியை மன்னரின் நெஞ்சு குழியில் பதித்து அவரை எழுப்பும் எண்ணத்துடன் மஞ்சத்தை நெருங்கினான். மன்னரை நோக்கி குனிந்தபோது சரியாக அவனது பிடரியில் ஒரு அழுத்தம். திகைப்புடன் திரும்பி பார்த்தான் பிபத்தன். துர்தராதான் கையில் வாளுடன் அவனை இகழ்ச்சியாக பார்த்தபடி நின்றிருந்தாள். எழுந்திருங்கள் தந்தையே, நான் கூறியபோது நம்பினீர்களா? பாருங்கள், உங்களை கொல்ல துணிந்து விட்டான் இவன், துர்தரா கூறினாள். தந்தையும் தாயும் உடனே மஞ்சத்தில் எழுந்து அமருவதைக் கண்டு நடுங்கி போனான் பிபத்தன். பொய், தந்தையை கொல்ல வரவில்லை. என்னை மன்னராக அறிவிக்கும் சாசனத்தில் கையொப்பம் வாங்க மட்டுமே வந்தேன். உங்களை சிறையில் தள்ள மட்டுமே திட்டமிட்டுள்ளோம். பிபத்தன் நடுக்கத்துடன் பதட்டத்துடனும் கூறினான். இதைத்தானே எதிர்பார்த்திருந்தால் துர்தரா? அண்ணனை அச்சுறுத்தினால் அவன் திட்டத்தை போட்டு உடைத்து விடுவான். இவள் அதை கூறுவதை விட அவன் வாயிலேயே அவர்களது சதியை நிரூபிக்க வேண்டும் என்று தானே அவன் மீது கொலைப்பழியை சுமத்தினாள். தானநந்தா கடுமையுடன் அவனை பார்த்தான். பெற்ற தந்தைக்கு எதிராகவே சதி செய்ய துணிந்தாயா? எல்லாம் அந்த காட்டுவாசியின் சகவாசம். விரிஞ்சுகாட்டில் அந்த கபட வேதியின் நீ அந்த வனவாசி தீட்டிய சதித்திட்டம் எங்களுக்கு எப்படி தெரியுமென்று நீ கேட்கவில்லையே அண்ணா? துர்தரா சிரித்தாள். பிபத்தன் அவளை திகைப்புடன் நோக்கினான். காட்டில் 2 தும்மல் ஒலி கேட்டிருக்குமே. எனது ஒற்றன் தும்பல் துஷ்யகிரிதான் உங்களை தொடர்ந்து வந்தான். துர்தரா கூற அவளது சாதுரியம் அவனை மலைக்க வைத்தது. பத்மாங்கியின் கண்களின் முன்பாக கௌடில்யனின் உருவம் நிழலாடியது. எந்த பிராமணனுக்கு இல்லை என்று சொல்லாதே, உன் குலம் அவனால் அழியும் என்ற பைராகியின் குரலும் அவள் செவிகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. கணவரை திகிலுடன் பார்த்தாள். இப்போது என்ன செய்வது துர்தரா? தானநந்தா மகளை பார்த்து கேட்டார். பிபத்தன் பதைபதைப்புடன் தந்தையை பார்த்தான். தான் தந்தையின் மனதில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டோம், இனி துர்தராதான் எல்லாம் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. புலியின் வாளை பிடித்து விட்டோம், இனி புலியின் பின்பாகத்தான் செல்ல வேண்டும். இனி அவனுக்கு தந்தையின் பாசம் கிடைக்காது. பாசத்தோடு அரியணையும் கிடைக்கப் போவதில்லை. சற்று பொறுங்கள், இன்னும் சில வினாடிகளில் அந்த காட்டுவாசி, திட்டம் போட்ட அந்த வேதியன் மற்றும் தாதி கீர்த்திமதியின் மகன் அபேயன் ஆகியோர் இங்கே வர உள்ளனர். சதிகாரர்களை கூண்டோடு பிடிப்போம். நமது ஆட்களை தயாராக நிற்க வைத்திருக்கிறேன். துர்தரா கூறி கொண்டிருக்கும் போதே அரைக்கதவு பிளந்து ஆக்ரோஷத்துடனும் ஆவேசத்துடனும் நின்றிருந்தனர் சந்தாவும் கௌடில்யனும்.
சந்தா உள்ளே ஆர்ப்பாட்டத்துடன் வந்து பிபத்தனை தனது பக்கம் இழுத்தான். எங்களை வரவேற்பதற்காக நீ நிறுத்தி வைத்திருந்த ஆட்கள் சிலரை கொன்றுவிட்டேன். மற்றவர்கள் என்னுடன் சேர்ந்து விட்டனர். தானந்தா, விரைவில் உனது மகன் மகத சிம்மாசனத்தை அலங்கரிப்பான். கௌடில்யன் கூற தானந்தா உறைந்து போனான். சந்தா, விபத்தனை அழைத்து வா என்று சொல்லியபடி கௌடில்யன் வெளியேற சந்தா அலட்சியமாக ஒரு கையினால் அவனை தூக்கி கொண்டு தனது தோளில் சரித்து கொண்டு துர்தரா பக்கமாக பார்த்தான். அதே பார்வை. உன் அண்ணனை தூக்கிச் செல்கிறேன், அடுத்தது நீதான் என்கிற பொருள் தொழிக்கும் அதே பார்வை. தனது கையில் ஏந்தியிருந்த வாளை உயர்த்தக்கூட தோன்றாமல் ஸ்தம்பித்து நின்றிருந்தாள் துர்தரா. கணவன் தானந்தாவின் தோளினை பற்றிய அரசி பத்மாங்கியின் தேகம் நடுங்கிக் கொண்டிருந்தது. மன்னா, இந்த சதித்திட்டம் அனைத்தும் விரிஞ்சுகாட்டில்தான் நடந்தேறியுள்ளது. கௌடில்யன் அங்குதான் தனது முகாமை அமைத்திருக்கின்றான். நமது இளவரசர் பிபத்தனந்தரும் அவனது கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார். படைகளை திரட்டி கொண்டிருக்கும் அவர்கள் நமது ஆட்சியை கைப்பற்றி பிபத்தனந்தரை மன்னராக அறிவிக்க திட்டம் தீட்டியுள்ளனர். ஒற்றன் சேகரித்து வந்த தகவல்களை மன்னன் தானந்தாவிடம் ஒப்பித்து கொண்டிருந்தார். தலைமை அமைச்சர் ஹரஹரதேவ், இப்போது என்ன செய்யலாம்? மன்னர் கேட்டார். நீங்கள் செய்கிறேன் என்று உமது தந்தையாரிடம் வாக்களித்ததை இன்னும் நிறைவேற்றாத அஸ்வமேத யாகம் இருக்கிறதல்லவா? அதை செய்யாததால்தான் தங்களுக்கு எதிராகவே இளவரசர் புரட்சி செய்கிறாரோ என்னவோ. எதற்கும் யாகத்தை பூர்த்தி செய்து விடுகள். மிஸ்ரபானு தனது ஜோதிட பணியை செய்தார். ராணி பத்மாங்கியோ அந்த பைராகி சொன்னதை எண்ணி இரவு பகலாக உறக்கமின்றி தவிக்கிறாள். எந்த பிராமணனுக்கு நான் இல்லை என்று சொல்கிறேனோ அவனால் எனது குலம் அழியும் என்றாரே அந்த பைராகி. கௌடில்யனுக்கு இல்லை என்று சொன்னேன். அவன் ராஜதந்திரி பதவியை அல்லவா கேட்டான். தகுதிக்கு மீறிய ஆசை அல்லவா? மன்னர் தனது செய்கைக்கு ஞானம் கற்பித்து கொண்டிருந்தார். ஆனால் அவனது நடவடிக்கைகள் ஒரு சிறந்த ராஜதந்திரியின் தன்மைகளைத்தான் கொண்டிருக்கின்றன. மகனையே தந்தைக்கு எதிராக திருப்பிவிட்டானே. மனதினுள் நினைத்தார் மிஸ்ரபானு. மன்னரிடம் கூற முடியுமா? உமிழ்நீரை விழுங்கியபடி மன்னரின் அடுத்த கட்டளைக்காக காத்திருந்தார். ஜோதிடரே, இப்போது உடனே அஸ்வமேத யாகத்தை செய்ய முடியுமல்லவா? மன்னர் கேட்டார். செய்துவிடலாம் அரசே, நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் சொல்லிவிட்டு ஆனால் என மிஸ்ரபானு தயங்கினார். அஸ்வமேத யாகம் செய்யும் மன்னன் காப்பு கட்டி கொள்ள வேண்டும். யாகம் செய்வதற்கு முன்பாக அங்குரார்ப்பணம் செய்து தேவர்களை திருப்தி செய்து யாகத்துக்கு அவர்களை அழைக்க வேண்டும். அட்டதிக்கு பாலகர்களையும் பந்தனம் செய்ய வேண்டும். அதற்கு தாங்கள் ஓர் இரவு ஆலயத்தில் தங்கி அக்னி வளர்க்க வேண்டும். மிஸ்ரபானு கூறினார். அவ்வளவுதானே, நாளை குறித்து விடுங்கள், நான் காப்பு கட்டிக் கொள்கிறேன். தலைமை அமைச்சரை, உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிடுங்கள். மக்களுக்கு அறிவிப்பனையும் செய்துவிடுங்கள். ஹரஹரரே, அஸ்வமேத அறிவிப்போடு இன்னும் ஒரு அறிவிப்பையும் செய்யுங்கள். என்னை இருமுறை சந்தித்த பைராகியை மீண்டும் நான் சந்திக்க விரும்புவதாக பட்டி தொட்டி எங்கும் அறிவிப்பினை செய்யுங்கள். அவரது நல்லாசியை இந்த தருணத்தில் நான் பெற வேண்டியது மிகவும் அவசியம் என கருதுகிறேன். தானநந்தா கூற தலைமை அமைச்சர் சரி என தலையசைத்தார். தானநந்தனுக்கு அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி செய்தால் தான் பலம் பொருந்தியவனாகி விடுவோம் என்கிற எண்ணம் தோன்றிவிட்டது. அதற்கு முன்பாக அந்த பைராகியின் ஆசையை பெற வேண்டும் என நினைத்தார். அறிவிப்புகளை உடனே தண்டோரா அடித்து மூளை முடுக்குகளில் எல்லாம் பரவச் செய்தனர். மறுநாளை அஸ்வமேத யாகத்தை துவக்கி ஹோமம் வளர்த்து காப்பினை கட்டி கொண்டான். மிகவும் ஸ்ரத்தையுடன் நியமங்களை கடைபிடித்து முதல் நாள் அங்குரார்ப்பணம் செய்து தேவ திக் பாலகர்களை நவகிரகங்களையும் வழிபட்டான். முதல் நாளது நியமங்கள் முடிந்தது. மகாதேவர் ஆலயத்தில் மன்னரை மட்டும் விட்டுவிட்டு அனைவரும் வெளியேறத் தொடங்கினர். மிஸ்ரபானு மன்னரிடம் கிசுகிசுத்த குரலில் கூறினார். மன்னா, இன்றிரவு முழுவதும் தாங்கள் கண்ணுறங்கக்கூடாது. ராஜ்யலட்சுமியின் அருள் பெற நான் தங்களுக்கு போதித்த லக்ஷ்மி தந்திரம் என்னும் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். முதல் தடையாக தங்களை உச்சரிக்க விடாமல் தேவதைகள் சோதிப்பார்கள். என்ன சத்தம் கேட்டாலும் தாங்கள் உச்சாடானத்தை நிறுத்தக்கூடாது. எனது குரலிலோ அல்லது அரசியாரின் குரலிலோ அல்லது இளவரசியின் குரலிலோ கூட தேவதைகள் தங்களது உச்சாடானத்தை தடுக்க பார்க்கும். தாங்கள் கண்களை திறக்காமல் உச்சாரணம் செய்து கொண்டே இருங்கள். நாளை உதயத்தில் நான் தங்களது தர்ப்பை புள்ளினால் செய்யப்பட்ட காப்பினை அவிழ்த்து ஸ்வர்ண காப்பினை மாற்றுவேன். அப்போது தாங்கள் உச்சாடானத்தை நிறுத்தி கண்களை திறக்கலாம். மிஸ்ரபானு கூற மன்னர் தலையசைத்தார். உச்சாடனம் தடைபட்டால் யாகமே தடைப்பட்டது போல்தானே? நான் அறிவேன், எச்சரிக்கையை கடைபிடிக்கிறேன், தானநந்தா கூறினார். பத்மாங்கியும் துர்தராவும் மன்னனை வணங்கிவிட்டு புறப்பட
அனைவரும் ஆலயத்தை விட்டு வெளியேறினர். தலைமை அமைச்சரும் மன்னரை பணிவுடன் வணங்கிவிட்டு புறப்பட அவர் எத்தனித்த போது ஒருவன் ஓடி வந்து அவரது காதில் கிசுகிசுக்க ஹரஹர தேவின் முகம் மலர்ந்தது. புஷ்பகாரா என்கிற புத்தகயின் பிக்கு ஒருவர் இரகசியமாக மன்னரது அஸ்வமேத யாகத்திற்கு தெய்வ உடும்பர சமித்துகளை அனுப்புவதாக கூறியிருக்கிறாராம். பூர்ண ஹுதிக்குள் அந்த சமித்துகளை சேகரித்து அனுப்புவதாக அவர் கூறியிருப்பதால் தானநந்தாவின் அஸ்வமேத யாகம் எந்தவித குறையும் இன்றி நடக்கும் என ஹரஹரதேவ் கூற மன்னரின் மனம் உற்சாகம் அடைந்தது. யாகம் முடிந்ததும் படை திரட்டும் அந்த பார்ப்பன குமரனை தண்டித்து தனது மகனை மீட்டு இதர நாடுகளுக்கு திக்விஜயம் செய்து மன்னர்களை பணிய வைத்து மகத தேசத்தை காஷ்மீரம் வரை பரவச் செய்து தந்தை மகாபத்மநந்தாவை விட புகழ் பெற வேண்டும் என்கிற தீர்மானத்துடன் ராஜ்யலட்சுமி தேவியை உபாசிக்க துவங்கினார் மன்னர். பிரதம அமைச்சர் ஆலயத்தை விட்டு வெளியேறியதும் மகாதேவர் ஆலய கதவுகள் மூடப்பட்டது. பகுதி 13 நிறைவடைந்தது. யாகம் முழுமையாக மன்னரால் செய்ய முடிஞ்சதா, தடை ஏதாவது ஏற்பட்டுச்சா? அடுத்து இந்த கதையில் வரப்போகிற சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்க காத்துருங்க. அடுத்த எபிசோடில் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன்.